ஸோ 11th ஸ்டூடெண்ட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, யூனிட் 5ல் சாப்டர் 17 ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் புக்கில். ஸோ கொஸ்டின் என்னென்னா, ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக். ஸோ சைபர் அட்டாக் அப்படின்னா கிரிமினல்ஸ் கெயின் இல்லீகல் அக்சஸ் டு சாஃப்ட்வேர் அண்ட் காஸ் டேமேஜ் பை மால்வேருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ மால்வேரை பயன்படுத்தி கிரிமினல்ஸ் இல்லீகலாக அவங்க பேங்க் ஆக்டிவிட்டீஸு அப்படி இல்லைன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு உதவக்கூடிய அந்த டைப்ஸு, அந்த டைப் ஆஃப் மால்வேருங்கிறது இட் இஸ் ஏ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ டைப்ஸ் வைரஸ் இருக்குது, வார்ம்ஸ் இருக்குது, ஸ்பைவேர், அப்புறம் ரேன்சம்வேர். ஸோ இதில் வைரஸ் அப்படிங்கிறது எ ஸ்மால் பீஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கோட். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வைரஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கோட் தட் கேன் ஸ்ப்ரெட் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அனதர் கம்ப்யூட்டருக்கு அது ஈஸியாக என்ன செய்யும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணணும்னா லீட்ஸ் இல்லீகல் அக்சஸ் அண்ட் டேமேஜ். ஸோ இப்படி பரவதுனால உங்கள் சிஸ்டத்தை அவங்க இல்லீகல் அக்சஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா அவங்களுக்கு பயங்கரமான டேமேஜ். அதாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கிடுவாங்க இது மூலிமா. எடுத்துக்காட்டுக்கு ட்ரோஜன். வைரஸில் முக்கியமானது ட்ரோஜன். ட்ரோஜன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரை அது க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் மேலிசியஸ் ஆக்டிவிட்டி. ரொம்ப முக்கியம், மேலிசியஸ் ஆக்டிவிட்டி. உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே திருடுற அந்த மேலிசியஸ் அப்படின்னா திருடுற மாதிரி ஆக்டிவிட்டியில் என்ன செய்யும், இன்வால்வ் ஆகிரும். உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ் எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத திருடுறது மெலிசியஸ். அடுத்தது வார்ம்ஸ் அப்படின்னா செல்ஃப் ரிப்பீட்டிங் அண்ட் டு நாட் ரெக்வயர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அட்டாச் தெம்செல்ஃப். இந்த வார்ம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் சேரதுக்கு எந்தவித ப்ரோக்ராமும் தேவையில்லை. ஸோ இது வல்னரபிலிட்டினா தீமைகள். அண்டு ரிப்போர்ட் பேக் டு த ஆத்தர். ஸோ இந்த வார்ம்ஸுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். இதுக்கு ப்ரோக்ராம் தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கம்ப்யூட்டரில் தன்னைத்தானே அட்டாச் பண்ணிக்கிட்டு தீமைகளை ஏற்படுத்தி உங்கள் இதில் நிறைய சாஃப்ட்வேர் பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் இல்லை மொபைலில் இப்போ ஆண்ட்ராய்டில் அப்படி இருக்குது. க்ளீன் பண்ணி உங்கள் இதில் இந்த மாதிரிலாம் அட்டாக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனால் அது மூலியமாக அது தீமை ஏற்படுத்தும், வார்ம்ஸ். அப்புறம் ஸ்பைவேர். இட் கேன் பி இன்ஸ்டால் ஆன் த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே இது இன்ஸ்டால் ஆகிரும் வென் கிளிக்கிங் ஆன் லிங்க்ஸ். ஏதாவது லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரிமினல்ஸ், அந்த மால்வேர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களால எடுத்துக்க முடியும். ஆர் டவுன்லோடிங் இன்ஃபெக்டட் சாஃப்ட்வேர். நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டும். நீங்களும் நம்பி டவுன்லோட் பண்ணுவீங்க. அது மூலியமாகவும் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிரிமினல்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்து ரேன்சம்வேர். இட் இஸ் ஏ மேலிசியஸ் அப்படின்னா உங்களை பற்றின சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை செய்கிறது தான் மேலிசியஸ். ஸோ இட் டிமாண்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப்டர் லான்ச்சிங் சைபர் அட்டாக் ஆன் எ கம்ப்யூட்டர். ஸோ இது மூலியமாக அவங்க சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா டிமாண்ட் பண்ணுவாங்க, மணி கேட்டு. சரிங்களா, அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. இது இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் படிக்கும்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு புரியும். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.